Hi dears, exercise 1.2ல 8th sum சாமி a equal to abc என்க aன் மீதான மிகச்சிறிய செவ்வெண்மை உடைய சமான தொடர்பு என்ன? மிகச்சிறிய aன் மீதான மிகப்பெரிய செவ்வெண்மை உடைய சமான தொடர்பு என்ன? அப்போ செவ்வெண்மை அப்படின்னா என்னது? அதில் மிகச்சிறியது எது மிகப்பெரியது எதுன்னு தெரியணும். இது வந்து கார்டினாலிட்டி சொல்லுவாங்க சாமி. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் உறவாகிறது, இதுக்குள்ளே உறவாகிறது. அதில் தனக்குத்தானே உறவாகணும், இன்னொன்று கூடயும் உறவாகணும். வேறு ஒன்றும் இல்லை சாமி, ஜோடி சேர்க்கறது. உங்களுக்கு தெரியும்னா ஜோடி சேர்க்கறது. ஏ கிராஸ் ஏ தான் செவ்வெண்மை. இதில் மிகச்சிறிய செவ்வெண்மை என்னென்னா அதில் எத்தனை தொடர்பு இருக்குது நமக்கு? தச்சுட்டு, சமச்சீர், கடப்பு அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா? இந்த 3 தொடர்புகளையும் எது வந்து பூர்த்தி செய்யுதோ அதுதான் மிகச்சிறிய செவ்வெண்மை. இப்போ மிகப்பெரிய செவ்வெண்மையுடைய இது என்னன்னா எல்லாமே ஜோடி சேர்றது. எல்லாமே இப்போ ஏ கூட ஏ மட்டுமே இல்லாமல் ஏ கூட பி ஜோடி சேரும், ஏ கூட சி ஜோடி சேர்றது. இதெல்லாம் தான் மிகப்பெரிய செவ்வெண்மை உடையது அப்படின்றாங்க. ஓகே செல்லம். அப்போது செவ்வெண்மை அப்படின்னு சொன்னால் உறவு ஆகுவது. அந்த உறவு ஆகிறதுல மிகச்சிறியது அப்படின்னு சொன்னால் தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு இந்த 3 பண்புகளையும் அது பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா மிகச்சிறியது. அதை தாண்டி வேற இன்னொருத்து கூட ஜோடி சேர்ந்து வந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகள், மொத்த உறவுகளுடைய எண்ணிக்கை தான் மிகப்பெரிய செவ்வெண்மைன்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்த்துடலாமா? அப்போ ஏ என்ற கணத்தில் இதில் மிகச்சிறிய செவ்வெண்மை அப்படிங்கிறதுனா அதில் தனக்குத்தானே ஆகணும். ஏன்னா அந்த தற்சுட்டுன்னா ஏ இருக்கணும், பிபி இருக்கணும், சிசி இருக்கணும். ரைட்மா? அடுத்து சமச்சீர் அப்படின்னா என்னது? ஏவும் ஏ வந்து அவ்வளோதான். மிகச்சிறியது அப்படின்னு சொன்னால் அதோட முடிச்சுக்கும். ஏவும் பியும் வரக்கூடாது. தனக்குத்தானே எது இருக்குதோ அதை மட்டும். ஸோ மிகச்சிறிய அளவில் எது இருக்கோ அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். ஸோ மிகச்சிறிய செவ்வெண்மை ஃபர்ஸ்ட் 6 எழுதிக்கலாமா? ஏ கமா ஏ, அடுத்தது ஏ கமா பி, அடுத்ததும் ஏ கமா சி. 6 சாமி ஏ கிராஸ் ஏ தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்கள் சாமி, ஏ கமா இது பி கமா பி தனக்குத்தானே ஆகணும், பி கமா சி. அடுத்தது சி கமா சி தனக்குத்தானே ஆகணும். வேறு பி கமா பி, பி கமா ஏ போடாத விட்டுனே, பி கமா ஏ. அடுத்தது பி கமா சி. அடுத்து சாமி சி கமா ஏ, சி கமா சி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சி கமா ஏ, சி கமா பி. தெரியல அப்படின்னு சொன்னால் ஏ கிராஸ் ஏ போட்டுக்க செல்லும். இதுதான் ஆர். அப்போ இது கூட இது ஜோடி சேரணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கிராஸ் ஏ கமா பி கமா சி. ஏஏ ஏபி ஏசி எழுதிட்டோமா? பிஏ எழுதிட்டோம், பிபி முன்னாடி எழுதி வச்சுருக்கோம், பிசி எழுதிட்டோமா? சிஏ முன்னாடி இங்கே எழுதிட்டோம், சிபி அப்புறம் சிசி. முடிஞ்சிச்ச சாமி? இப்போது இதில் பாருங்கள், மிகச்சிறிய செவ்வன்னா தனக்குத்தானே ரிஃப்ளெக்சிவ், வேற ஒன்றும் இல்லை. தனக்குத்தானே மிகச்சிறிய செவ்வெண்மை தனக்குத்தானே ஜோடி ஆகிறது யார்? 1 இது 2 3. அதுக்கு இன்னொரு இது என்னன்னா ரிஃப்ளெக்சிவ், தனக்குத்தானே இதுவாகிக்கணும், ஜோடி ஆகிக்கணும். அப்படி தனக்குத்தானே உருவாகிறது மிகச்சிறிய செவ்வெண்மை. அப்போ யார் சாமி? ஏ கமா ஏ, பி கமா பி அண்ட் சி கமா சி. இப்போ எத்தனை உறவுகளுக்கு போகிற சாமி? என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு திஸ் இம்ப்ளைஸ் என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 1 2 3 ஜோடி இருக்குது. ஓகேம்மா? அவ்வளோதான். அடுத்து மிகப்பெரிய செவ்வெண்மை. இதுதான் மிகப்பெரிய செவ்வெண்மை. அப்படியே இதை எடுத்துங்க எழுதிங்க, இங்கே எடுத்து எழுதிங்க. இதில் பாரு எத்தனை ஜோடி சாமி? இது 3 இது 3னா எத்தனை? 3 3 9 தானே? எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. மிகப்பெரிய செவ்வெண்மை என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 9. ஓகே சாமி, இதை எடுத்துங்க எழுதிட்டு எழுதிக்க வேண்டியதான். தேங்க்யூ.